திமுகவின் முக்கிய புள்ளி தலைவராக பொறுப்பெடுத்து 2 வருடங்கள் ஆகிய நிலையில் இப்பொழுது ஒரு முக்கிய புள்ளி திமுகவில் கவலைக்கிடம். அப்போலோ மருத்துவமனையில் திடீர் சிகிச்சை. அனைத்து விதமான போலீஸ்களும் அதிரடியாக குவிக்கப்படுகிறது. இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. இடி ரெய்டு வருவதால் நடிப்பா அல்லது உடல்நிலை உபாதை காரணங்களா இல்லை ஹார்ட் அட்டாக் என்று கூறப்படுகிறது. இதுவில் என்ன உண்மை உள்ளது என்று இந்த பதிவில் மிக சிறப்பாக பார்க்க இருக்கிறோம். நமது சேனலை நீங்கள் புதிவராக பார்க்கிறீர்கள் என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற செய்திகளை நீங்கள் இலவசமாக பார்த்து தெரிந்து கொள்ள இந்த வலையொலியை நீங்கள் இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம். எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது என்று திமுக தலைவராக பொறுப்பெடுத்து 2 வருடங்கள் ஆகிய நிலையில் இப்பொழுது முக்கிய புள்ளி கவலைக்கிடம். யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீர்வளத்துறை அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிற மாரி தகவல் வெளியான வண்ணம் இருக்கிறது. அவர் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா துரைமுருகன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உடம்பு உபாதி காரணங்களாக சில நாட்களுக்கு முன்பு அப்போலோவில் அனுமதி பெற்று 2-3 நாட்கள் அங்கேயே ரெஸ்ட் எடுத்து அனைத்து விதமான பரிசோதனைகளையும் செய்து முடித்த பிறகுதான் வீடு திரும்பினால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்பொழுது அவசரமாக 40 கார்கள் அப்போலோ மருத்துவமனையில் குவிந்துள்ளது. அதிலிருந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய துரைமுருகன் அவர்கள் வண்டியில் வைத்து தள்ளி செல்லும் சூழ்நிலையில் இருக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. மருத்துவமனை அறிக்கை கொடுத்தால் மட்டுமே இதற்கு காரணம் தெரிய வரும். திமுகவின் முக்கிய புள்ளி, அதாவது அனைவருக்குமே மூத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர்தான் மூத்தவர். ஏன்னா கலைஞர் இருக்கும் பொழுதிலிருந்தே கூட இருந்தவர் துரைமுருகன் அவர்கள். கலைஞரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துரைமுருகன் அவர்கள். ஏன்னா கலைஞர் ஆட்சியில் இருக்கும் பொழுதே, கலைஞர் முதல்வராக இருக்கும் பொழுதே துரைமுருகனிடமிருந்து பறிக்கப்பட்ட அமைச்சர் பதவிகள் யாராலும். ஏன்னா அவர் சரியாக நிர்வாகம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவருடைய அமைச்சர் பதவியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பறிச்சிருக்காரு தலைவர் கருணாநிதி. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணல் கொள்ளையில் ஈடுபட்டதுனால இடி ரைடு வருது அப்படிங்கிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதாகவும், இல்லை இன்னொரு குரூப்பு உண்மையிலேயே அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் இருந்ததாகவும் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்போலோ மருத்துவமனைக்கு 40 கார்கள் குவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் அதிகப்படியான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.